ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி எக் பிரியாணி. இந்த மாதிரி குக்கரில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே சில்லி பவுடரும் சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ண எக்கு வந்து சாட்டே பண்ணி இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும், பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே குக்கரில் வேணால் கீ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஆனியன்ஸ் ஸ்லைஸாக சாப் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே ஒரு 2 to 3 சில்லி போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆன உடனே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க, ஸ்டிக் ஆகாமல் இருக்கும் பேனில். அதுக்காக அந்த ராஸ்மெல் போன உடனே சில்லி பவுடர் அண்ட் தனியா பவுடர், அது கூடவே உங்களுக்கு பிரியாணி மசாலா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, அது கூடவே கொஞ்சமாக கர்ட், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கின உடனே இந்த மாதிரி வாட்டர் ஊற்றிக்கோங்க. எனக்கு இங்கே வந்து காரம் கம்மியாக இருந்தவாசி நான் ஒரு சில்லி போட்டேன், சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். எக்கெல்லாம் போட்டுட்டு இது கூட அரிசி போட்டுட்டு 5 விசில் வச்சுட்டு அவ்வளோதான், எக் பிரியாணி ரெடி. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.